வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன். இன்றைக்கி ரமணிஸ் கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகரதண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாதாம் பீஸுங்க. மளிகை கடையிலையும் கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து நான் கையில் வச்சுருக்கிற அளவை எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்தமாரி நல்லா ஊறின பிறகு இந்தமாரி கிடைக்குங்க உங்களுக்கு. இது வந்து பாலுங்க, பாசஞ்சி மாரி செய்யணும். சுண்டை சுண்டை காய்ச்சி ஏடெல்லாம் நிறுத்திட்டு இருந்தாலும் இந்தமாரி திக்காக ஃப்ளேவராக கிடைக்கும் நல்லா. இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து சுண்டை காய்ச்சிய பால். இது நன்னாரி சர்பத் தேவையான அளவு. ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளாஸில் முதல்ல இந்த பாதாம் பீஸின் ஊற வச்சுருந்தீங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நன்னாரி சர்பத் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாதாம் பீஸுன்னு நன்னாரி சர்பத்தும் உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தருங்க. அதனால் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து சுண்டை காய்ச்சிய பால் எடுத்து ஊற்றணுங்க. இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாங்க. நான் சின்ன குழிக்கரண்டியாக வச்சுருக்கேன். ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த பாசஞ்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க அதில். இப்போ மீண்டும் பாதாம் பீஸின் சிறிதளவு ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஒரு குழிக்கரண்டி திருப்பியும் சுண்டை காய்ச்சிய பாலை ஆட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் கொஞ்சோண்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சுவையான ஜிகரதண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கோடை வெயிலுக்கு இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.